குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் முதல் தந்திரத்தின் கீழ் வரும் அறம் செய்வான் திறம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். அறம் செய்வான் திறம் அப்படின்னா பிறர்க்கு ஈபவனின் இயல்பு அப்படின்னு அர்த்தம். பாடல் 251 தம்மை அறிபவரின் இயல்பு. தாம் அறிவார் அண்ணல் தாழ் பணிவார் அவர். தாம் அறிவார் அறம் தாங்கி நின்றார் அவர். தாம் அறிவார் சில தத்துவர் ஆவர்கள். தாம் அறிவார்க்கு தமர்பரன் ஆமே. அண்ணல் அப்படின்னா பெருமையுடைய இறைவன். தாள் அப்படின்னா திருவடி. அறம் தாங்கி அப்படின்னா அறத்தை மேற்கொண்டு செய்து. தத்துவர் அப்படின்னா உண்மையை உணர்பவர். தம்மை அறிதல் அப்படின்னா தாம் இறைவனாகும் இயல்பை உணர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். தம்மை அறிபவர் சிவபெருமானது திருவடியை வணங்குபவர் ஆவார்கள். தம்மை அறிபவரே அறத்தை மேற்கொண்டு செய்பவர் ஆவார்கள். தம்மை அறிபவரே உண்மையை உணர்பவர் ஆவார்கள். தம்மை அறிபவர்க்கு இறைவனே உறவினன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 252 யாவர்க்கும் இயலக்கூடியவை. யாவர்க்கும் ஆம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. யாவர்க்கும் ஆம் பசுவுக்கு ஒரு வாயுரை. யாவர்க்கும் ஆம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. யாவர்க்கும் ஆம் பிறர்க்கு இன்னுரை தானே. இறைவன் அப்படின்னா சிவபெருமான். ஒரு வாயுரை அப்படின்னா ஒரு வாய் உணவு. ஒரு கைப்பிடி அப்படின்னா ஒரு பிடி உணவு, சிறிது உணவு அப்படின்னு சொல்லலாம். பச்சிலை அப்படின்னா வில்வம். உணவை உண்பதற்கு முன்னம் இறைவனை பச்சிலை இட்டு வணங்குதல் எல்லாருக்கும் முடியக்கூடிய செயலே ஆகும். அப்படியே பசுவுக்கு ஒரு வாய் அளவு புல் அளித்தல் எல்லாருக்கும் முடியக்கூடிய செயலாகும். அதுபோன்றே உண்பதற்கு முன்பு சிறிது உணவு பிறர்க்கு கொடுத்தல் எல்லோருக்கும் முடியக்கூடியதே. பிறரிடம் இனிய சொற்களை பேசுதல் யாவர்க்கும் முடியக்கூடிய செயல்தான். எனவே மேற்கண்டவற்றை ஒருவன் செய்வானாக அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 253 ஞானியரை உண்ண செய்ய வேண்டும். அற்று நின்றார் உண்ணும் ஊனே அரண் என்னும் கற்றன போதம் கமழ்பவர் மானிடர். உற்று நின்று ஆங்கு ஒரு கூவர் குளத்தினில் பற்றி வந்து உண்ணும் பயன் அறியாரே. அற்று நின்றார் அப்படின்னா அகப்பற்றும் புறப்பற்றும் நீங்கிய ஞானியர்கள். அவர் தாமே சென்று உணவை இறக்க மாட்டார்கள். ஆதலால் அவரை தேடிச் சென்று அழைத்து உண்ணும்படி செய்ய வேண்டும். அதுவே சிறந்த அறமாகும். இரு வகையான பற்றுக்களையும் நீக்கிய சிவஞானியர்க்கு அளிக்கும் உணவே அறமாகும் என அறநூல்கள் கூறுகின்றன. அங்கனம் இருந்தும் கல்வியால் சிறந்து விளங்கும் மனிதர் எதிர்பார்த்திருந்து ஒரு கிணற்றங்கரையிலோ குளத்தின் கரையிலோ தங்கியுள்ள சிவஞானியரை அழைத்து வந்து உண்ண செய்வதன் பயனை அறியவில்லையே. இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே அன்னம் விருப்பமுடன் தந்தால் உண்பேன் அப்படின்னு பட்டினத்தாரும் இதை பத்தி சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 254 அறம் செய்ய வேண்டும். அழுக்கினை ஓட்டி அறிவை நிறையீர். தழுக்கிய நாளில் தர்மமும் செய்யீர். விழித்திருந்து என் செய்வீர் வெம்மை பறந்த. விழிக்க அன்று என் செய்வீர் ஏழை நெஞ்சீரே. அழுக்கு அப்படின்னா காமம், வெகுளி, மயக்கம் என்பவை. நிறையீர் அப்படின்னா பெருக்கவில்லை. விழித்திருந்து அப்படின்னா உலக நோக்கில் விழிப்புடன் இருந்து அப்படின்னு அர்த்தம். வெம்மை அப்படின்னா வெம்மை உடைய தீ. அறம் செய்யாத உள்ளத்தை உடையவர்களே காமம், வெகுளி, மயக்கம் என்ற குற்றங்களை அகற்றி அறிவை பெருக்கவில்லையே. செல்வம் வந்த நாளில் அறமும் செய்யவில்லை. உலகில் காலத்தை கழித்து என்ன செய்வீர்கள்? இந்த உடலானது எரிந்து அழியும் காலத்தில் அறம் செய்யாமல் நீங்கள் காத்திருந்தவை என்ன ஆகும்? இதனை எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 255 இமன் வருவது உறுதி. தன்னை அறியாது தாம் நல்லார் எண்ணாது இங்கு இன்மை அறியாது இளையர் என்று ஓராது வன்மையில் வந்திடும் கூற்றம் வரும் முன்னம் தன்மையின் நல்ல தவம் செய்யும் நீரே. வன்மையில் அப்படின்னா வன்மையுடன், இன்மை அப்படின்னா வறுமை, ஓராது அப்படின்னா உணராது, கூற்றம் அப்படின்னா யமன். மிக்க வலிமை உடைய உயிரை கவரும் யமன்
யமன் உன் நிலையை அறிந்து கொள்ளாமல் நீ வீறு நல்லவர் என்று எண்ணாமல் உமக்கு இங்கு வறுமை உண்டானது எனவும் நினைக்காமல் இளையவர் என்று கருதாமல் உயிரை கொண்டு போவான். ஆதலால் நீரே காலன் வருவதற்கு முன்பு உடலை நிலைக்க செய்யும் நல்ல தவத்தை செய்வீராக அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 256. அறம் செய்யும் முறையை அறியாதவர் துறந்தான் வழி முதல் சுற்றமும் இல்லை, இறந்தான் வழி முதல் இன்பமும் இல்லை, மறந்தான் வழி முதல் வந்திலன் ஈசன் அறந்தான் அறியும் அளவு அறியாரே. வழிமுதல் அப்படின்னா துணை, அளவு அப்படின்னா முறை. அகப்பற்றும் புறப்பற்றும் துறந்தவர்க்கு இந்த உலகத்தில் எவ்வகையான உறவும் இல்லை, இறந்து விட்டவர்க்கு இவ்வுலக இன்பமும் இல்லை. இம்மையில் அறம் செய்யாமல் மறந்தவர்க்கு இறைவன் வழித்துணையாக வரமாட்டான். இம்மூன்று வகையினரும் அறம் செய்யும் முறையை அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 257. உடலை பேணல் வேண்டும் தான் தவம் செய்வது ஆம் செய் தவத்து அவ்வழி மான் தெய்வமாக மதிக்கும் மனிதர்கள் ஊன் தெய்வமாக உயிர்க்கின்ற பல்லுயிர் நான் தெய்வம் என்று நமன் வருவானே. உடலை போற்றி அறம் செய்யாதவர் அழிவார். மான் அப்படின்னா அறிவுடையவன், ஊன் அப்படின்னா ஊனால் ஆன உடல். அறிவையே தெய்வமாய் நினைக்கும் மனிதர் முன் பிறவியில் செய்த தவத்தின் வழி தாம் தவம் செய்து மேன்மையை அடைவார்கள். உடலே தெய்வம் என்று எண்ணி வாழ்கின்ற உயிர்கூட்டம் நான் தெய்வம் என்று எண்ணி அறம் செய்யாது யமன் வருவதை அறியாது அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 258. மறுமைக்கு துணையாவன திளைக்கும் வினைக்கடல் தீர்வு உரு தோணி இளைப்பினை நீக்கும் இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடியில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேல் துணை ஆமே. தோணி அப்படின்னா படகு, அதாவது ஓடம். உயிர் துணைவனான பிரணவ வடிவான சிவம் அப்படின்னு அர்த்தம். வினைக்கடல் அப்படின்னா நல்வினை தீவினைகளான கடல். கிளை அப்படின்னா உறவினர். கேடில் புகழோன் அப்படின்னா அழியா புகழை உடையவன். மேல் துணை அப்படின்னா மறுமைக்கு துணை அப்படின்னு அர்த்தம். நம்மை ஆழ்த்துகின்ற வினையான கடலிலிருந்து கரையேறுவதற்கான தோணியாய் விளங்கி நமக்கும் உறவினருக்கும் களைப்பை போக்கி காத்திட 2 வழிகள் உள்ளன. அவற்றுள் ஒன்று அழியா புகழை உடைய இறைவனை பற்றி நின்று அறத்தை ஆற்றுவது, மற்றொன்று இல்வாழ்வை நிகழ்த்தும் அறம். இவ்விரண்டுமே மறுமைக்கு துணையாவன அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 259. சிவம் ஏற்படுத்திய நெறி பற்றது வாய் நின்ற பற்றினை பார்மிசை முறையான் அறநெறி கல்லது ஒற்றுங்கால் ஒன்று மீந்ததுவே துணை மற்றன்னல் வைத்த வழி கொள்ளுமாறே. அற்றம் அப்படின்னா குறை, அண்ணல் அப்படின்னா பெருமையுடைய சிவபெருமான். சிவனை பற்றி நினைவார்க்கு அறம் செய்ய வேண்டும். ஆதாரமாய் நின்ற மெய்ப்பொருளை உலகில் குறை சொல்லாதவனாய் பிற நெறியில் செல்லாது பொருந்தி நீங்கள் மற்றவர்க்கு கொடுத்த ஒன்றுமே துணையாகும். அதுவே சிவம் ஏற்படுத்திய முக்தி அடைவதற்குரிய வழியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அறம் செய்யான் திறம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.